ஃப்ரெண்ட்ஸ், என் ஒய்ஃப் கிச்சனில் வந்து செவ்வாழை குழி பணியாரம் செய்யலாம். செவ்வாழை குழி பணியாரம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு பாத்திரத்தில் வெல்லம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரையிற வரையும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க. ஒரு வானல் நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு முந்திரி 1/2 கப்பு, வெள்ளை 1/2 கப்பு, தேங்காய் துருவல் 1/2 கப்பு சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்தது என்ன பண்ணால் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதில் வந்து அரிசி மாவு ஒரு 3/4 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற வெள்ளைக்கரிசியில் வந்து இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணீர் கொஞ்சம் மடி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா குழி பணியார மாவு ரெடி ஆகிடும். ஒரு குழி பணியார பாத்திரத்தில் நெய்யை வந்து இந்த மாதிரி தாராளமாக விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், எடுக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஒவ்வொரு குழியில் வந்து ஒரு 3/4 பங்கு மாவு விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. சூப்பராக வந்துட்டே இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டோம்னா சூப்பரான செவ்வாழை குழி பணியாரம் ரெடி ஆகிடும். நம்ம எல்லா மாவும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். செவ்வாழை குழி பணியாரம் என்ன கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவ்வளோ சூப்பரானது. குழந்தைங்களை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.